வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவியில் இருக்க லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதும் சொல்லுகிறது தான். ஸோ லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு பலன்கள் அக்யூரேட்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்கள் என்ன இருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அக்யூரேட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ கண்டிப்பாக பழக்கப்படுத்துங்க. இந்த வீடியோ எண்டில் கண்டிப்பாக இந்த டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? ஸோ உங்களது ராசியாதிபதி ராசியிலே இருக்கார். பட் அவர் 6ஆம் அதிபதியாகவும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத ஒரு வேண்டாத ஆட்களுடைய நட்புகள் உங்களை தேடி பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் கவனம். ஏன்னா 6ஆம் அதிபதினும் போது என்னதான் லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் கொஞ்சம் குற்றம் குறைகள் காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், தேவையில்லாத நபர்கிட்ட ஏதோ ஒன்று பேசி மாட்டிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் அதிபதி ராசிக்கு வரும்போது நமக்கு தேவையில்லாத நபர்கள் நம்ம வருவதற்கான வாய்ப்பு, கடன் கேட்டவர்கள் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 12இல் ராகுவோடு இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் மன பயங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ முதல்ல சொன்னது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே சுக்கிரன் இருக்கும்போது கொஞ்சம் கடன்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிடும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது நீங்கள் ரிஷப லக்னமாகிறது சுக்கிர தேசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2, 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 12இல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது, குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதுவும் புதன் ராகுனும் போது குடும்பத்திற்கு மேலே சின்ன ஒரு கலக்கம், ஒரு பயம் வரும். ஐயோ என்னாமோ ஏதாமோ ஒரு பயம் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது மேஜராக யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 3ஆம் அதிபதிக்கு குருவின் பார்வை. ஸோ 3ஆம் அதிபதி குருவின் பார்வை இருக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா 11இல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு லாபங்கள், பெரிய முயற்சிகளால் பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மனசுக்குள்ள தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் பெருசாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி சூரியன் 11 இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்போது ரிஷப லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்களை அள்ளித்தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு 12இல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறது, குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் சின்ன சின்ன பயங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இது மேஜராக நடப்பது யாருக்கு நடக்கும்னா ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்குங்க. ராகு திசை புத்தி அந்தரம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் ராசியிலே இருக்கும்போது கடன் கேட்ட இடத்துக்கு உடனே கிடைக்கிறது. பகைவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தாய்மாமன் வகையில் தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து பேதங்கள், கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா இப்போ அது கிளியராகி அவங்க உங்கள் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 2இல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகள், ஸோ திருமணம் ரொம்ப நாளாக நடக்கலை பார்த்துட்டு போனோம், திருமணம் கை கூடுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கான முயற்சிகள் எடுங்க. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு நட்சத்திரங்களோ ஒரு பாவங்களோ தொடர்பு ஏற்படும், இமீடியட்டாக திருமணம் கை கூடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி குரு 11இல் இருக்கும்போது இந்த விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வராதுன்னு நினச்சிட்ட காசு திடீர்னு வருவதற்கான வாய்ப்புகள், நம்மளை ரொம்ப நாளாக டேச் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, காசை வாங்கிட்டு கொடுக்காம இருக்கணும், அவனை இப்போ கொஞ்சம் ஒரு உழுக்குழுக்குனிங்கன்னா கண்டிப்பாக காசு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு எங்கெங்கே காசு திடீர் சில பேருக்கு லாட்ரி அதிர்ஷ்டங்களும் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி சனி 10இல் இருக்கிறது அப்பா சம்மந்தமான விஷயம் சிறப்பான ஒரு வலுவாக அப்பாவுக்கு ஒரு வருமானங்கள் வருவது, அப்பா சொத்துக்களால் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் வருவதற்கான, பட் இருந்தாலும் தொழில் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு செல்வதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இது யாருக்கு மேஜராக நடக்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது.
மற்றபடி வந்து குரு வந்து 11ல் இருப்பதனால் நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். இது யார் மேஜராக நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்த குரு திசை புத்தி அந்தரர்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் மற்றும் ரொம்ப நாளாக விற்காத இடம் திடீர்னு விற்று ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரர்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். நம்ம அடுத்த கட்டத்திற்கு வந்து ஒரு மேஜிக்காக கொண்டு போகின்றதில் எந்தவித ஐயமும் வேண்டாம். ஏன்னா வந்து அந்த பிரார்த்தனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இடத்துல கண்டிப்பாக போயிடுவீங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து என்ன மாதிரி விஷயங்களே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நிறைய பேர் சொல்லலாம், சார் எனக்கு வந்து பிறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டம் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி போனாலும் என்னை வந்து சுற்றி அடிக்கிறாங்க, என்ன பண்ண சொல்லி கர்மா வந்து அவ்வளோ எஃபெக்டாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து அடுத்த லெவல் என்ன பண்ணுறதுனே தெரியல சார், எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டேன், எவ்வளோ சாங்கியம் பண்ணிட்டேன், எது பண்ணாலும் வந்து என்னால் வந்து அதாவது மீளவே முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் பண்ணும். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, இது வந்து உங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணி ஒர்க் அவுட் ஆகலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வறுமையில் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், அடுத்த லெவல் எப்படி போகிறதுன்னு தெரியல, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து வெளியில் வரணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நான் விஷயந்தான். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு அரை டீஸ்பூன் வந்து எள்ளு, கருப்பு எள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அரை டீஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்ருங்க. ஓகேங்களா, இதை வந்து பண்ணிவிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கர்மா வந்து விலகிறத பார்ப்பீங்க. நீங்கள் நினைப்பீங்க என்ன சார் எள்ளு சாப்பிட்டா அப்படி ஆகப்பாடு இல்லைங்க, இந்த கர்மாவை வந்து நீக்குவதற்கான வாய்ப்பு இது வந்து எள்ளில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளை வந்து வாயில் போட்டு மென்று சவிச்சிட்டு நல்லா முழுங்க, நல்லா மென்னுட்டு முழுங்க. உங்களுடைய கர்மாக்கள் ஐயோ எத்தனை பிறவிங்க நான் எடுத்தேன்னு தெரியலைங்க, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து பெரிய ஒரு பிரேக் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும் சார். ஸோ நல்லதே நடக்கட்டும். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.